அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்டரி மூலம் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நான் ஒரு சிறிய வார்த்தையோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற என்னுடைய பிள்ளைகள் அதை கேட்டு கர்த்தரை விசுவசிக்கிற பிள்ளைகள் பலனடையும்படி இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எலியாவுடைய நாட்களிலே எலியா கர்த்தருக்கு முன்பாய் ஒரு உண்மையுள்ள ஒரு வேலைக்காரனாய் காணப்பட்டான். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது. அந்த நாட்களிலே மிகவும் மந்திரவாதங்களும் குறி சொல்வதும் கொடூரமாய் இஸ்ரவேல் மோசமான நிலைக்கு போன ஒரு காலகட்டம். மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு போன அந்த காலகட்டத்தில் கர்த்தர் எலியாவை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த நாட்களில் மந்திரவாதிகள் அதிகமாய் ஆகாமுடைய வீட்டிலும் வெளியிலும் யோசேபேலுடைய பலவிதமான விக்கிர ஆராதனையினாலே திரளான மந்திரவாதிகள் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம். இன்றைக்கு மந்திரவாதிகள் செயல்படுறாங்க. பிசாசினாலே செய்கிற அநேக அட்டூழியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதே போல் அந்த நாட்களிலும் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு இஸ்ரவேல் தள்ளப்பட்டது. அந்த நாட்களில் எலியா அந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொண்டு போடுறதை பார்க்க முடியும். அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் எலியா கொண்டு போடுறதை பார்க்க முடியும். எலியா கொண்ட பின்பு அவன் வந்து தன்னுடைய அந்த ஊழிய வழிகளிலே, அந்த ஊழிய பாதையிலே அவனுக்கு மிகுந்த நெருக்கத்தை இயேசுவேல் கொடுக்கிறதை பார்க்க முடியும். மிகுந்த நெருக்கத்தை இயேசுவேல் கொடுக்கிறதுனால அவன் கலங்குறதை பார்க்க முடியும். எலியா கலங்கி ஒரு வேதனையோடு சூறை செடியின் கிளப்பி படுத்திருக்கிறதை உங்களுக்கு தெரியும். சூறை செடியின்குள்ள சோதனையில சோர்விலே போய் படுத்திருக்கிறார். சில வேளையிலே நாம் கூட பிசாசுடைய எதிர்ப்பினாலே நாம் சோர்ந்து போயிருக்கலாம். பிசாசின் பலவிதமான கிரியைகள் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் அவன் செய்வான். அதனால நாம் சோர்ந்து போயிருக்கலாம். அதனால சிலப்போ நாம் ஒரு தயக்கம், நஷ்டம், இப்படி பலவிதமான ஒரு பயத்தோடு நாம் இருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் பயன்படும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் சூறை செடியின் கீழே படுத்திருக்கின்ற எலியாவை தட்டி எழுப்பி அவனுக்கு போதுமான ஆகாரம், ஓடுவதற்கு போதுமான ஆகாரத்தை தூதன் கொண்டு கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஆனபடினாலே அந்த போராட்டத்தினாலே அவன் தளர்ந்திருக்கும் போது தான் அந்த அடையை கொடுத்து அவனை எழும்பி ஓட சொல்வதை பார்க்க முடியும். இந்த நாட்களிலும் தேவ பலனை உங்களுக்கு ஓடுவதற்காக ஆண்டவர் தருகிறார். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே பயந்திருக்கும் போது, ஏதோ ஒரு காரணத்தினாலே நீங்கள் தளர்ந்து இருக்கும்போது நமக்கு தந்திருக்கிற தேவ பலனை நீங்கள் வைத்து ஓட வேண்டும். தேவ பலனை வைத்து நீங்கள் ஓடுவீங்கன்னு சொன்னா, தேவன் எல்லா இடத்திலும் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். எல்லா இடத்திலும் தேவன் அந்த தேவ பலத்தினாலே ஓடுவாயானால் கர்த்தர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். இவர் கர்மேல் பர்வதத்துக்கு ஓட வேண்டிய மனுஷன் யேசேபேலுடைய வெல்லுவிழியை பார்த்து, நாளைக்கு நேரம் எலியா உயிரோடு இருக்க மாட்டா என்று சொல்லி வெள்ளுவிழியை பார்த்து
அவன் பயந்தவனாய் ஓரேப் மலைக்கு ஓடுவதை பார்க்க முடியும். ஓரேப் மலை என்பது மோசே ஆண்டவரை தரிசித்த இடம், மோசே ஆண்டவர் பேசின இடம், தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்து கொண்டு வருவதற்கு முன்னே அந்த இடத்திலே ஆண்டவர் சந்தித்த இடம்தான். ஆனபடி கர்மேல் பர்வதத்திலே போனால் எனக்கு மரணம் நடக்குமோ, கர்மேல் பர்வதத்துக்குள்ளே போனால் எனக்கு ஏதாவது சம்பவிக்குமோ, ஏதோ எனக்கு நடக்குமோ என்று சொல்லி அவன் ஒரே பர்வதத்திலே ஓடுகிறதை பார்க்க முடியும். அங்கே ஓடி ஒரு குகைக்குள்ளே எலியா ஒளித்திருக்கிறார். வேதனையோடு, பாரத்தோடு, பலவிதமான உபத்திரத்தோடு, வாழ்க்கை வெறுத்து, கடபாரத்தினாலும் நிந்தையினாலும் பலவிதமான உபத்திரத்தினாலும் உன் வீடு தகர்ந்து கொண்டிருக்கிறதா? உன் வாழ்க்கை மிகவும் தளர்ந்து கொண்டிருக்கிறதா? நீ பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாயா? நீ பயந்து கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? ஏதாவது காரணத்தினாலே இன்றைக்கு நீ ஓடி ஒளிக்கிறாயா? ஐயோ பலவிதமான கஷ்டம் என்று சொல்லி ஓடி ஒளித்துக் கொண்டே இருக்கிறாயா? இந்த வார்த்தையை கேள், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆம், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேலை கெடுக்கன ஒரு ஊழியக்காரன், இஸ்ரவேலை பயங்கரமாய் ராஜாக்களுக்கு முன்பாய் எதிர்த்து நின்ற தீர்க்கதரிசிக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போது எலியாவை காணவில்லை, எலியா கர்மேல் பர்வதத்தில் இல்லை. ஆனபடி என்னுடைய தேவன் தந்த வெளிப்பாடின்படி இந்த இயேசுபேல் திரளான அசுத்த ஆவிகளை எலியாவுக்கு விரோதமாய் எழுப்பி விடுகிறார். எலியாவுக்கு விரோதமாய் திரளான அசுத்த ஆவிகள் புரண்டு வருகிறது. அவள் திரளான மந்திரவாதிகள் நிறைய உண்டு. இன்னும் அவள் பாகாலை சார்ந்தவள், பாகாலை சேவிக்கிறவள். அவர்களுக்கெல்லாம் பூஜையும் கர்மவும் மந்திரவாதமும் அவர்களுக்கு மிகவும் இம்பார்ட்டனாய் உள்ளது. ஆனபடிதான் எலியா ஒளித்துக் கொண்டிருக்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்ன வார்த்தை நான் சொல்ற, அப்பொழுது நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பு பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு பெரும் காற்று மலைகளை பெயர்த்து போடத்தக்கதாக ஒரு காற்று எழும்பி வருகிறது. கர்த்தர் கடந்து போனார் உண்மைதான். ஆனா எலியாவை பயமுறுத்தும்படியான காற்று, எலியாவை பயமுறுத்தும்படியான கர்மலை மலைகள் எல்லாம் பிழக்கத்தக்க ஒரு பெருங்காற்று. வேதம் சொல்வது அதிலே கர்த்தர் இல்லை. அப்படியானால் யார்? அப்படியான யார் அந்த காற்றுக்குள் இருப்பது? தீய சக்திகள் உன்னை பயன்படுத்தும்படி கர்த்தர் உன்னோடு இருந்தாலும் உன்னை சில இடங்களிலே பயப்படுத்தும்படியான ஏவுதலின் ஆவிகள், பொல்லாத பிரபஞ்சத்தின் ஆவிகள் இப்படி கண்மலை பிழக்கிறது போல பெரிய சத்தத்தை உயர்த்தி உன்னை அசைக்க பார்க்கும். குடும்பத்துல வேதனை, குடும்பத்துல நெருக்கம், குடும்பத்துல பாரம், குடும்பத்துல பெருங்காற்று, குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும். சபையிலே பெருங்காற்று எழும்பி மலைகளை பெயர்க்கத்தக்க போல உன்னை பயமுறுத்தினா நீ பயப்படாதே. அது ஏவல் செய்கிற ஆவிகள் உன்னை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்காது. பிசாசானவன் உன்னை விரட்டும்படி நீ பயந்து நடுங்கி உன் ஊழியத்தை விட்டே போகும்படியான சில கிரியைகளை பிசாசானவன் செய்கிறான். அப்படி உள்ள சூழ்நிலை வரும்போது நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தேவன் அல்ல, பொல்லாத பிரபஞ்சத்தின் ஆவிகள் செய்கிறதை வேதம் சூட்டி காட்டுறது. ஆனால் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின்பாக பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும்
கர்த்தர் இருக்கவில்லை. ஒரு பூமி அதிர்ன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் பயப்படுவாங்க. பூமி அதிர்ன்னு சொன்னா வீடுகள் விழுந்தது மாதிரி இருக்கும், ரோடுகள் பிளந்தது மாதிரி இருக்கும், மலைகள் எல்லாம் தகர்ந்தது மாதிரி இருக்கும். அது பெரும் பெரும் பிரச்சனைகளை கொண்டு வரும். இது கடைசி காலமானதுனால இப்படியான பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நேராய் காண்பிக்கிறது. ஆனா இங்கே எலியாவை பயப்படுத்தும்படி ஒரு பயம் கடந்து போன உடனே இரண்டாவது ஒரு பூமி அதிர்ச்சியை கொண்டு வருகிறார். சில வேளையிலே நெருக்கத்தின் மேல் நெருக்கம், துன்பத்தின் மேல் துன்பம், பிரச்சனைகள் மேல் பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம், கலக்கத்தின் மேல் கலக்கம், மரண போராட்டம் உன் வாழ்க்கையிலே சில வேளையில் வந்தாலும் உன்னை பிசாசுதான் வேட்டையாடுகான்னு சொன்னா நீ பயப்படாதே, முருக பிடித்து செபி. நிக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நான் விழுந்து போறேன் ஆண்டவர், என்னை தாங்கும் என்று கூப்பிட்டால் கர்த்தர் உனக்கு உதவி செய்வா. தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உனக்கு உதவி செய்வா. மூன்றாவது பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இந்த ரெண்டு காரியத்திலும் கர்த்தர் இருக்கவில்லை. மூன்றாம் காரியத்திலும் கர்த்தர் இருக்கவில்லை. அப்ப பூமி அதிர்ச்சி, அக்கினி உண்டாயிற்று. அக்கினிக்கு அங்கே கர்த்தர் இருக்கவில்லை. அப்ப ஒன்று பெருங்காற்றை கொண்டு வருகிறான், இரண்டாவதாக பூமி அதிர்ச்சியை கொண்டு வருகிறான், அடுத்து ஒரு அக்கினி போன்ற போராட்டம். அக்கினி போன்ற போராட்டம் என்பது உன்னை சத்துருக்கள் நெருக்கிறதை காண்பிக்கிறது, சத்துருக்கள் உன்னை ஒடுக்கிறதை காண்பிக்கிறது. அப்படி எல்லா இடத்திலும் சத்துருக்களாய் நிற்பார்கள். உனக்கு முன்னோக்கி போவதற்குள்ள பாதை இல்லை. அக்கினி எரியும் போது கடந்து தப்ப முடியாத சூழ்நிலைகள் வருகிறது போல எலியாவுக்கு வந்தது. இது யேசபேலின் பொல்லாத ஆவிகளினாலே எலியாவுக்கு வந்த சோதனை. அதை போல நீ கடக்க கூடாது என்று சொல்லி சாத்தான் அக்கினியை கொண்டு வைத்தால், அதிலே கர்த்தர் இல்லாவிட்டால், கர்த்தருடைய அக்கினியை இல்லாவிட்டால் உனக்கு விடுதலை கர்த்தர் தர வல்லவர். மலைகளை பெயர்க்கத்தக்க பிரச்சனை இருக்கலாம், பூமி அதிர்ச்சிகளை பெயர்க்கத்தக்க பிரச்சனை இருக்கலாம், இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்ன அக்கினியை போன்ற பிரச்சனை இருக்கலாம். ஏன்னு சொன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவன் கொண்டு வருகிறான். என்னன்னு சொன்னா தேவன் அக்கினியினாலும் இப்படி எல்லாம் எலியாவுக்கு பதில் கொடுத்தது உண்டு. அப்ப அந்த அதே மாதிரி இந்த வல்லமையான பதிலை கொண்டு எலியா ஏதோ ஒன்று நம்புவதற்காக, ஏதோ தேவன் என்னை கைவிட்டாரோ என்று பயப்படுவதற்காக, தேவன் என்னை தள்ளினாரோ என்று சொல்லி கலங்குவதற்காக இப்படியான சூழ்நிலைகளை கொண்டு வருவான். சில வேளையிலே நீங்கள் கூட நினைப்பதுண்டு, நீ கலக்கமா இருக்கும் போது, நீ கண்ணீரில் இருக்கும் போது, நீ தப்ப முடியாத இருக்கிற இடத்துல தேவன் உன்னை சோதிப்பதில்லை. தேவன் உன்னை சோதனையில் தப்புவதற்கு வழிகாட்டுவதை தவிர தேவன் உன்னை சோதிப்பதில்லை. சில வேளை நம்மளை இப்படி 3 விதமான அனுபவங்களை சாத்தான் கொண்டு வரலாம். இது தேவன் தாரோ செய்கிறார் என்று சொல்லி சந்தேகமா இருக்கலாம். தேவன் ஒருபோதும் அதிகமான பிரச்சனைகளை உன்னை அழிப்பதே கிடையாது, உன்னை பயப்படுத்துவதே கிடையாது, உன்னை நொறுக்குவதும் கிடையாது. பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. பயந்து நடுங்கி இருக்கும் போது, 3 வித காரியங்களினாலே பயந்து இருக்கும் போது, நடுக்கமா இருக்கிற வேளையில் ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஒரு தாயை போல மெல்லிய சத்தமாய் பேசுகிறவர், ஒரு தகப்பனை போல தட்டி தருகிறவர். நீ பயப்படாதே. ஒரு தாயை போல மார்பலை சாய்க்கிற தேவன், ஒரு சகோதரனை போல இணங்குகிற தேவன், ஒரு நண்பனை போல நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நண்பனை போல பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ இப்படியான சோதனைகளை கடந்து போகும்போது, நிறைய நெருக்கங்கள் கடந்து போகும், நிறைய பிரச்சனை கடந்து போகும். ஆனா அதுக்கு பின்பாக நீ எல்லாத்தையும் ஜெயமெடுக்க ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகும். அந்த மெல்லிய சத்தம் ஆண்டவருடைய சத்தம். அந்த சத்தத்தினால் நீ ஜெயம் எடுப்பாய். அந்த சத்தத்தினால சாத்தானுடைய போராட்டம் மாறும். அந்த சத்தத்தினால நெருக்கடி மாறும். அந்த சத்தம் உனக்குள்ளே கொண்டு வரும்போதே கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும்
எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவர் செய்து முடிப்பார். ஆனபடி விசுவாசத்தோடு இருக்க ஆவியானவர் சொல்லலாம். பெரும் குழப்பம் உண்டாகலாம், பெரும் பிரச்சனை உண்டாகலாம், நீ பயப்படாதே. அந்த மெல்லிய சத்தத்துக்கு காத்திரு. அநேக போராட்டங்கள் வந்த பின், ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு காத்திருப்பேன்னு சொல்லி நீ காத்திருப்பாயானால் கர்த்தருடைய அந்த மெல்லிய சத்தம் உங்களை தாங்கும், உன்னை நடத்தும் என்று கர்த்தர் சொல்ல. ஹல்லேலூயா. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம்? பாத்தீங்க, சொன்ன ஒரே பர்வதத்திலே நான் மோசே தரிசித்தது உண்மைதான், மோசையோடு பேசினது உண்மைதான், மோசே என்னை அறியும்படி நான் செய்தேன். நீ நன்றாய் என்னை அறிந்திருக்கிறாய், நீ நன்றாய் என்னை கண்டாய், நீ என் தாசன். நீ ஏன் ஒரே பர்வதத்துக்கு ஓடி வர வேண்டும்? ஏன் ஓடி வர வேண்டும்? இங்கே உனக்கு நான் இல்லையோ? உன்னோடு நான் இல்லையோ? நான் உன்னோடு இருக்கிறேன். அவன் ஏன் இங்கே ஓடி வந்து ஒலிக்க வேண்டும் என்றுள்ள ஒரு சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ நிக்கிற இடத்துல நெல்லு. எதிரிகள் 1000 உன்னை சூழலாம், எதிரிகள் உன்னை விரட்டலாம், மந்திரவாத ஆவியோடு உன்னை பயப்படுத்தலாம், துன்பங்கள் சோதனைகள் உன்னை நெருக்கலாம். நீ பயப்படாதே. நீ நிக்கிற இடத்துல நின்றா போதும். நீ எங்க நிக்கிறையோ அதே இடத்துல நில்லு. நீ கர்மேல் பர்வதத்தில் நிற்க வேண்டுமானால் அங்கே நில்லு. தேவன் இந்த சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். உன் வீட்டிலே மாத்திரமல்ல, எங்கே போனாலும் கர்த்தர் சொந்தக்காரராக இருக்கிறார். ஆவியானவர் உன்னோடு இருந்தால் எங்கே போனாலும் கர்த்தருக்கு சொந்தம். ஒருவரால் நீ அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லும் போது, அவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொன்னார். நீங்களும் அவரை முன்பாக வைங்க, நீ அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்கிறார். நீ ஏன் இங்கே ஓடி வர வேண்டும்? நீ ஏன் இங்கே ஒளித்திருக்க வேண்டும்? உன்னுடைய இடம் அது அல்லவா என்று சொல்லி கேட்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் உங்கள் பக்கமா இருக்க ஆண்டவரை விட்டுவிட்டு, அநேக ஜனங்கள் நமக்குள்ளே வசிக்கிற பரிசுத்த ஆவியை விட்டுவிட்டு இன்றைக்கும் எங்கெல்லாமோ தேடி ஓடுறீங்க. அந்த மாயமான நம்பிக்கை விடுங்க. ஒரே பர்வதம் என்பது தேவன் அங்கே இருக்கிறான், தேவன் இங்கே இருக்கிறான், தேவன் அந்த இடத்தில் இருக்கிறான்னு சொல்லி கூப்பிட்ட போகாதீங்க. வேதம் திட்டமாய் ஆண்டவர் சொல்ற, அங்கே நான் இருக்கிறேன், இங்கே இருக்கின்ற நீங்கள் போகக்கூடாது. ஏன்னு சொன்னா நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள். நீங்கள் ஒரு இடத்துல நிலை நின்று தேவ ரகசியங்களை எல்லாம் அறிந்து தேவனுடைய வழிகளை நன்றாய் புரிந்து வாழ்ந்து தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நிக்கிற இடத்தில் நில்லுங்கள். நிறைய காற்றுகள் வரும், அக்கினி வரும், பூமி எதிர்ச்சி வரும். அதை எல்லாத்தையும் தேவன் ஒன்றொன்றாய் மாற்றி அந்த மெல்லிய சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணுவார். எங்கே நீ ஓடாதே என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா. தகுதியுள்ள எலியாதான், நல்ல ஆண்டவரை அறிந்த மனுஷன் தான். அவருக்கும் ஒரு தடுமாற்றம் உண்டாச்சு. ஏன்னு சொன்னா, ராணி கட்டளை போட்டிருக்கிறார், ராஜா விரோதி, எல்லாரும் அவருக்கு விரோதியா இருக்கும் போதுதான் இந்த காரியங்கள் நடக்குது. இன்றைக்கும் ஏது தீர்க்கதரிசியை போய் பார்க்கலாம், ஏது ஊழியக்காரனை பார்க்கலாம். யார் ஜெபித்தால் என் பிரச்சனை தீரும், எங்கே ஓடலாம் என்று சொல்லி எலியாவை போல கலங்கி கொண்டிருப்பாயானால் இப்படி உள்ள சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில வரும். இப்படி உள்ள நெருக்கடிகள் உன் வாழ்க்கையில வரும். வரும்போது நீ இருக்கிற இடத்துல நிலைத்திருந்து, நான் அசைக்கப்படுவதில்லை, தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நீ ஜெபித்து கடந்து போவாயானால் கொஞ்ச நாள்ல இப்படி உள்ள நெருக்கடிகள் எல்லாம் மாறி நீ நிக்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவா, நிக்கிற இடத்திலே சமாதானத்தை தருவா, நிக்கிற இடத்திலே காரியங்களை வாய்க்க பண்ணுவா. ஏசபேலின் ஆவிகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து நெருக்கினார், ஆயிரங்கள் ஆவிகள் உன்னை நெருக்கினார். நீ பயப்படாதே, அதை எல்லாம் சின்னாபின்னமாய் முறித்து போடுக. ஒரு நேசருடைய கரம் உன்னோடு இருக்காது. மந்திரவாதத்தினால் விழுந்து போன குடும்பமே,
பிசாசினால் தகர்ந்து போன குடும்பமே, பலவிதமாய் உபத்திரத்தில் இருக்கின்ற பிள்ளைகளே, உனக்கு மகளுக்கு டைவேஸா, பண கஷ்டமா, போலீஸ் கேஸா, உபத்திரமா, என்ன நெருக்கடி, உனக்கு சமாதானம் இல்லையா, அப்படி எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்ன ஒரே பர்வத்துக்கு நீ ஓட வேண்டாம். நீ உன் வீட்டிலே காத்திரு, கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பா. உன் சபை ஊழிய கருத்துல சொல்லு, சேர்ந்து ஜெபித்து பெற்றுக்கொள். நீ எங்கேயும் ஓட வேண்டாம். சபையில் இல்லாத வல்லமை எங்கேயுமே இல்லை. சபை இன்றைக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவில்லை. சபை இன்றைக்கு சபை ஆண்டவர் நேசிக்கவில்லை. பரிசுத்த ஆவின் அபிஷேகம் உள்ளே வருவதற்காக அநேக சபைகள் இடம் கொடுக்காதபடி இன்றைக்கு கர்த்தர் துக்கத்தோடு இருக்கானபடி இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்வது, நீ எனக்கு இடம் கொடுத்து காத்திரு, நீ சபையிலே காத்திரு, உன் வீட்டில காத்திரு, நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் காத்திரு. எலியாவுக்கு பதில் கொடுத்தவர், மெல்லிய சத்தத்திலே வந்தவர், உன்னோடும் பேசி உன் சகல பிரச்சனைகளும் தீர்க்க தேவன் வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுவார். ஜெபிப்போம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த சின்ன வார்த்தைக்காய் சோத்திரம் ஆண்டவரே. இயேசு சுவாமி இந்த சின்ன வார்த்தைக்காய் சோத்தரிக்க. நடுக்கத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் உண்டு, கலக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவளை எல்லா கலக்கத்தில் இருந்து எல்லா வேதனையிலும் இருந்து நீ விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்க. இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மெல்லிய சத்தத்தை கொடுத்து கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று சொல்ல. எலியாவோடு சொன்னது இருக்கிறேன் சொல்ல. பயங்கள், நடுக்கங்கள், வியாதிகள், சோர்வுகள், எல்லாவித உபத்திரம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. நீ அப்படி செய்யறதுக்காய் சோதரம் அடியை தாழ்த்துகிறேன். இதை கேட்கிற பிள்ளைகள் உங்களுடைய சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.